டென்ஷன் ஆகாதீங்க. யாருக்கும் உடனே பதில் சொல்லாதீங்க. எந்த கேள்விக்கும் நம்ம உடனே பதில் சொல்லி ஆகணும். நீங்க உங்களை யாரெல்லாம் புரிஞ்சுக்காம உங்களை விட்டுட்டு போனாங்களோ அவங்களே உங்களை தேடி வருவாங்க. குடும்பஸ்தானகத்திலையும் கடந்த 6 மாச காலகட்டமாவே குடும்பஸ்தானகத்துல திருமண பந்தத்தால சில பிராபலங்கள். எல்லோருக்கும் எல்லாம் வளமும் செல்வமும் புகழும் கிடைக்க வேண்டும் என்று எல்லாம் வல்ல இறைவனை வேண்டி வணங்கி உங்கள் அபிமானமான ஜோதிடர் KM ரவிக்குமாரின் அன்பு வணக்கங்கள். அனைவருக்கும் 2026ஆம் ஆண்டு தமிழ் புத்தாண்டில் நிகழும் தமிழ் பரபுவ வருடம் தமிழ் புத்தாண்டின் நல்வாழ்த்துக்கள். தமிழ் புத்தாண்டின் பலனாக மிதுன ராசியை பற்றி நாம் காண்கிருக்கின்றோம். மிருகசீரிஷ நட்சத்திரம், திருவாதிரை, புனர்பூசம் இந்த 3 நட்சத்திரங்களுக்குரியவர் மிதுன ராசிக்காரர்கள். காலச்சக்கரத்தின் 3ஆம் ராசி. மிதுன ராசியில பிறந்தவங்களுக்கு இந்த நிகழும் தமிழ் பரபுவ வருடம் தமிழ் புத்தாண்டினுடைய பலனாக அவங்களுடைய குடும்பம், தொழில், திருமண வாழ்க்கை, உறவு முறைகள் இதெல்லாம் எப்படி இருக்குதுன்னு சொல்லி எளிமையான முறையில இந்த தமிழ் புத்தாண்டு பலனை நாம காண்க இருக்கின்றோம். மிதுன ராசி 12 ராசியில் 3வது ராசியா அமையும். 3ஆம் ராசி புதன் அதிபதியாக கொண்டது. இன்று உங்க ராசி சித்திரை மாதம் தொடக்கத்தில் குரு பகவானுடைய ஜென்ம ராசியிலேயே இன்று அமைந்திருக்கிறார். குரு அமைந்திருக்கக்கூடிய இடம் ராசிக்கு 3ஆம் இடத்தில் சிம்மத்தில் கேது பகவானும், ராசிக்கு 9ஆம் இடத்தில் கும்பத்தில் ராகு பகவானும், ராசிக்கு 10ஆம் இடத்தில் சனி பகவானும் அமைந்திருக்கிறாங்க. மிதுன ராசியை பொறுத்தளவுக்குமே அதாவது ஒரு நடுத்தரமான வாழ்க்கையை வாழக்கூடியவங்க. எந்த ஒரு விஷயத்துக்காகவும் ரொம்பவும் அழட்டிக்க மாட்டாங்க. நமக்கு எது கிடைக்குமோ அது நிச்சயமா கிடைக்கும். ஏன்னா புதன் வித்தைக்காரகர் அவருக்கு பெயர், வைத்தியக்காரகர்னு ஒரு பெயர். அவரை பொறுத்தளவுக்குமே அவங்களுக்கு புத்தி, ஒரு முன் யோசனை, எதுவாக இருந்தாலும் பார்த்துக்கலாம், நமக்கு எது நல்லது நடக்குமோ அது நடக்கும். சும்மா ரொம்ப அழட்டிக்க மாட்டாங்க. அதே போல பார்க்கும்போது பார்த்துட்டீங்கன்னா அவங்களுக்கு ஒருத்தர்கிட்ட பிடிச்சா நல்லா பழகுவாங்க, பிடிக்கலன்னு டக்குன்னு விலகிடுவாங்க. ஆனா விலகும் போது கூட அவ்வளவு சீக்கிரம் குறை சொல்ல மாட்டாங்க. நமக்கு பிடிக்கல, நம்ம விலகி நிக்கலாம், சரிப்பா அப்படின்னு ஒரு நாகரிகமான முறையில ஒதுக்கிடுவாங்க. அப்படியாப்பட்டவங்கத்தான் இந்த மிதுன ராசிக்காரர்கள். மிதுன ராசியை பொறுத்தளவுக்கு இந்த தமிழ் வருடத்தினுடைய பலன் என்ன பார்த்தோம்னா, ஜென்மத்தில் குரு அமைந்திருக்கிறார். உங்களுக்கு இந்த வருடத்துல சில நன்மை இருக்குங்க. ஆனா தொடக்கம் உங்களுக்கு கொஞ்சம் சிரமம் இருக்கும். தொடக்கத்துல நீங்க தொழில் சார்ந்த விஷயத்திலையும், நீங்க எதிர்பார்க்கக்கூடிய ஒரு காரியங்கள்லையும் உங்களுக்கு ஆல்ரெடி கொஞ்சம் முன்னாடியே கொஞ்சம் பிரச்சனை எல்லாம் போயிட்டு இருக்குது. இப்பயும் இந்த பிரச்சனை இந்த புது வருட பலனாகவும் ஒரு 3 மாதத்துக்கு உங்களுக்கு இருக்கும். 3 மாதத்துக்கு பிறகு நான் சொல்றது ஒரு அப்ராக்சிமேட்டா சொல்றேங்க. ஆனா ஜூன் மாதத்துல குருவுடைய இடப்பயிற்சி ஆகும் போது உங்களுக்கு ஒரு மாற்றம் வரும். இப்ப உங்களுக்கு பார்க்கும்போது என்னன்னு கேட்டீங்கன்னா, உங்களுடைய ராசியில் இருக்கக்கூடிய குரு பகவானால ஆரோக்கியத்தை நல்லா பார்த்துக்கங்க. போக்குவரத்து, புது வாகனங்கள் வாங்குறத தவிர்த்துருங்க ஜூன் மாதம் வரைக்கும். ஜூன் மாதத்திற்கு பிறகு உங்களுக்கு பார்த்துட்டீங்கன்னா உங்களுடைய வளர்ச்சி நல்லா இருக்கும். உங்களுடைய தொழில் ரூபத்துக்காக நீங்க எடுக்கிற முயற்சிகளுக்கு மிகப்பெரிய வெற்றி வாய்ப்பு கிடைக்கும். இப்ப நீங்க சலுப்பை தான் உட்கார்ந்து இருப்பீங்க. ஒரு பெரிய நிறுவனமே வச்சு நீங்க நடத்திருந்தாலும் கூட, நீங்க சொல்றதுக்கு எல்லாருமே சரின்னு சொல்லிட்டு இருந்தாலும் கூட, இப்ப உங்களுக்கு இந்த ஒரு வருஷமாவே உங்களுக்கு சரியான இந்த வார்த்தைகளுக்கு சரியான மதிப்பு கொடுக்க மாட்டாங்க. உங்க முன்னாடி வேணா மதிப்பு கொடுக்கிற மாதிரி நடந்துக்கலாம், ஆனா வெளியில பாத்துக்கிற விடுங்கிற மாதிரி உங்களை டென்ஷன் ஆக்கி விட்டுருவாங்க. அப்ப நம்ம அந்த டென்ஷன் நமக்கு ஒரு சில நேரத்துல
ஏதாவது ஒரு வகையில வந்து எங்கேயாவது ஒரு பக்கம் பிரச்சனை வந்துடும். இந்த பிரச்சனை ஒண்ணு வெளியில வரும், இல்ல குடும்பத்துல வரும். ஏன்னா குடும்பஸ்தானகத்துல வந்து பார்க்கும்போது உங்களுடைய ராசியில வந்து பாத்துட்டீங்கன்னா ஒவ்வொரு விதத்திலையுமே குழப்பம் இருக்குது. இப்போ உங்க ராசிக்கு 5ஆம் பார்வையாக குரு பார்வை வந்து பாத்துட்டீங்கன்னா உங்க ராசிக்கு 5ஆம் இடத்தை துலாம நோக்கி உங்களுக்கு பார்வை பார்க்கிறார். 5ஆம் இடத்திற்கு அதிபதி பூர்வ புண்ணியாதிபதினு பார்க்கும்போது பூர்வீக ஸ்தானகத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனை ப்ராப்ளம் எதுவாக இருந்தாலும் இந்த நேரத்தில் நீங்க வந்து கொஞ்சம் கவனமா தான் நீங்க டீல் பண்ணணும். ஏன்னா அந்த ராசிக்கு அதிபதியானவர் சுக்கிரர் தொடக்கத்துல உங்க ராசிக்கு வந்து பார்க்கும்போது 11ஆம் இடத்துல சூரிய பகவானுடன் ஆரம்பம். சித்திரை 1ஆம் தேதியில சூரியனுடன் உட்கார்ந்து இருக்கிறாரு. சூரிய பகவான் என்றது உங்க ராசிக்கு 11ஆம் இடத்துல உச்சம் பெற்றிருந்தாலும் 3ஆம் அதிபதியா இருக்கிறாரு. தைரியத்தை குறைக்கக்கூடியவரா இருக்கிறாரு. அப்ப சுக்கிர பகவானுடன் வந்து 11ஆம் இடத்துல இருப்பதனால குரு சுக்கிரன் நேரில் 2 பேரும் அந்த இடத்த பார்வை பார்க்கிறாங்க. அப்போ உங்களுக்கு அந்த நேரம் வந்து உங்களுக்கு என்ன ஆகும்னா ஒரு சில பிரச்சனைகள் வந்து பூர்வ புண்ணியத்தால போய் இப்ப நீங்க கால் வைக்கிறதெல்லாம் பிரச்சனை இருந்தா ஜூன் மாதம் வரைக்கும் போகாதீங்க, கண்டுக்காதீங்க, விட்டுருங்க. உங்களை விட்டது எங்கேயும் போகாது. நிலம் சார்ந்த பிரச்சனை இருந்தாலும் சரி, பூர்வீகத்துல உங்க சொந்த பந்த லைன்ல ஏதாவது சலிப்பு சங்கடங்கள் இருந்தாலும் சரி, பெரியவங்களுடைய ஆரோக்கியத்தை பார்த்துக்கங்க. அதே மாதிரி ஜூன் மாதத்துக்கு பிறகு வந்து பார்த்துட்டீங்கன்னா டோட்டலா சேஞ்ச் ஆகும். உங்களுடைய அமைப்பு பார்க்கும்போது அதுவும் சித்திரை 30 முடிஞ்சு சுக்கிரன் இடம்பெயர்ச்சி ஆகும்போது கொஞ்சம் ஓரளவுக்கு உங்களுக்கு ரிலீஃப் கிடைக்கும். சுக்கிர பகவான் வந்து அங்க ரிலீஃப் ஆகும்போது வந்து சித்திரைக்கையில ரிலீஃப் ஆவார். கடைசி டேட்ல குரு பார்வை இருக்கும். ஓரளவுக்கு உங்களுக்கு அப்ப ஒரு ரிலீஸ் பாயிண்ட் வந்துடும். மெயினா கடகத்துல போய் குரு உச்சம் பெற அன்னைக்கு உங்களுக்கு ஒரு மைனஸ் எல்லாமே பிளஸ்ஸா மாறி போயிடும். புத்திர பாக்கியமும் சரி, குழந்தைகளுக்காகவும் சரி, புதுமையா நீங்க ஒரு தொழில் தொடங்கணும் நினைக்கிறவங்களுக்கும் சரி. காரணம் கடகத்தில் இருக்கிற குரு 9ஆம் பார்வையாக 10ஆம் ஸ்தானகத்தை உங்க தொழில் ஸ்தானகத்தை பார்க்கிறாரு. தொழில் ஸ்தானகத்தை பார்வை பார்க்கும் போது அப்பதான் உங்களுக்கு தொழில மாற்றம் வரும். நீங்க இழந்ததை பெற முடியும். நீங்க உங்களை யாரெல்லாம் புரிஞ்சுக்காம உங்களை விட்டுட்டு போனாங்களோ அவங்களே உங்களை தேடி வருவாங்க. குடும்பஸ்தானகத்திலையும் கணவன் மனைவிங்கிற அமைப்புலையும் குடும்பத்துல நிறைய அவதிகள் பட்டிருக்கணும். உங்க ராசிக்கு கடந்த 6 மாச காலகட்டமாவே குடும்பஸ்தானகத்துல திருமண பந்தத்தால சில பிராபலங்கள் குடும்பத்தில் நிச்சயமா வந்திருக்கும். இது எல்லாமே மாறக்கூடிய டைம் தான் உங்களுக்கு குரு உச்சம் பெற டைமா இருக்குது. அப்ப அந்த நேரத்தில் அந்த 10ஆம் பார்வையாக உங்களுக்கு அங்க பார்வை பார்ப்பதனால அப்போ உங்களுக்கு நான் சொன்ன மாதிரி தொழில் எடுக்கிற முயற்சிக்கு ஒரு பலன். யாரெல்லாம் வந்து அரசாங்கத்துக்காக ஒரு முயற்சி பண்ணி வச்சிருக்கிறீங்களோ, ஒரு வேலை வாய்ப்புக்காக கான்ட்ராக்ட் பிசினஸ், இல்ல ஒரு டிரான்ஸ்ஃபரு, இல்ல அடுத்தது வந்து ஒரு ப்ரமோஷனுக்காகவோ, இல்ல நம்ம வந்து ஒரு எக்ஸாம் எழுதிட்டு வந்து ஒரு வெயிட்டிங்ல வச்சிருக்கிறோம், நமக்கு ஒரு நல்ல ஜாப் கிடைச்சா பரவாயில்லையே, ஒரு நல்ல ஒரு கம்பெனி இடமாற்றம் பண்ணா பரவாயில்லை, நல்ல ஒரு வெளிநாடு வெளிப்பயணம் போனா நமக்கு பரவாயில்லை, இப்படி எதிர்பார்த்துட்டு இருக்கிறவங்க எல்லாத்துக்குமே இந்த தமிழ் வருட பிறப்புல ஜூன் மாதத்துல இருந்து உங்களுக்கு ஒரு தொடக்கத்தை நல்லா இருக்கும். அது வரைக்கும் நீங்க பொறுமையாதான் இருந்து அனுபவ ரீதியாக இருந்து நிதானமான முறையில கடைபிடித்து சில காரியங்கள் வந்து நீங்க செய்து வரணும். அப்படி நீங்க போகும்போது உங்களுக்கு முக்கியமா ஒண்ணு சொல்றேங்க, இந்த நேரத்துல முங்கோபத்தை குறைச்சிக்கங்க. டென்ஷன் ஆகாதீங்க. யாருக்கும் உடனே பதில் சொல்லாதீங்க. எந்த கேள்விக்கும் நம்ம உடனே பதில் சொல்லி ஆகணும். அதே மாதிரி அடுத்தவங்க சொல்றதை நம்பிக்கிட்டு ஒரு கேள்விக்கு நீங்க பதில் சொல்லாதீங்க. எப்படியாப்பட்ட பிரச்சனை இருந்தாலும் எங்கிட்ட நேரடியா வரட்டும், நான் நேரடியா கேட்கிறேன், என்ன கேட்கறீங்க யாரா இருந்தாலும் எங்கிட்ட வந்து கேட்கட்டும்பான்னு சொல்லிட்டு அந்த வார்த்தையை அவாய்ட் பண்ணுங்க. அடுத்தவங்க வார்த்தையை நம்பி நீங்க டென்ஷன் பிரஷர் ஏத்திக்காதீங்க. அது இப்போ உங்களுக்கு சரி வராது. உங்களுடைய ராசிக்கு நான் உங்களுக்கு உங்களுடைய சுய ஜாதகத்தை ஒரு முறை நீங்க தெளிவான முறையில பாருங்க. பார்த்துட்டு எந்த ஒரு காரியத்துக்கும் நீங்க தெளிவான முடிவெடுங்க. தமிழ் புத்தாண்டு மிகவும் உங்களுக்கு நல்லாதான் இருக்கும். முயற்சி பண்ணுங்க, வெற்றி கிடைக்கும். உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் டவுட் இருந்தால் கீழே என்னுடைய மொபைல் நம்பருக்கு இருக்கு, போன் பண்ணுங்க, கான்டாக்ட் பண்ணி உங்களுக்கு எதுவாக இருந்தாலும் கேட்டுக்கலாம்.
நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன். அடுத்தடுத்த வீடியோவை நீங்கள் பார்க்குறதுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸுக்கு எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.